ரொம்ப நல்லாவே நடந்துச்சு. அண்ணன் வந்துட்டு மக்களுக்காக நிறைய பணி செஞ்சுட்டு இருக்காரு. அதில் இந்த மாதத்துக்கு மட்டுமே ஒரு 10, 15 கிட்ட இந்த மாதிரி தெருமுனை கூட்டம் போட்டு மக்களோட குறைகள் எல்லாம் கேட்டுட்ருக்கோம் ஒரு பக்கம். ப்ளஸ் மக்களுக்காக நல்லதும் பண்ணிட்டு வரோம். என்ன எதிர்பார்த்து தாவேக்காக்குள்ள வந்தீங்க? தளபதி வந்து மக்களுக்காக நல்லது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ரொம்ப ஊழல். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது தளபதி வந்து மக்களுக்காக நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது நமக்குள்ளே இருக்க அந்த இது வந்து உணர்வு வந்து நம்ம போய் சேரணும், தளபதி கூட சேர்ந்து வி ஹேவ் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்றது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அவசியமாக இப்போ தேவைப்படுது. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண்கள், குழந்தைங்கள் அப்படின்றதுக்கு போது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் நல்லவர் வராரு, மக்களுக்கு இவ்வளோ வந்து கோடி கோடியாக சம்பாதிச்ச ஒருத்தர் வந்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வராரு. ஸோ இது எல்லாருமே காமனாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதான் உண்மை. அதனால் அதை சொல்லி தான் ஆகணும். ரசிகன்லேருந்து தொண்டனாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி ரசிகன் நீங்கள் ஒரு நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன் வந்து உங்கள் தளபதி ஃபஸ்ட்டு வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. முதல்ல அவர் வந்து ஒரு ஃபேன் பேஸ், நீங்கள் எல்லாம் ஒரு ஃபேன் பேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. கிடையவே கிடையாது. ஃபேன் பேஸில் எப்பயும் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு தொண்டராக தான் நாங்கள் எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு வரோம். அவர் நல்லது பண்ணுறாரா, நாங்களும் அவர் கூட நல்லது சேர்ந்து அவர் கூட சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லோரும் வந்துட்டுருக்கோம். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் எதிர்பார்த்து இன்னும் நிறைய பண்ணுறதுக்காக நாங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.